ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வரலாற்றிலேயே முதல் முறையாக அமெரிக்காவின் எந்த நகரத்தில் இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது? சியாட் நகரத்தில் ஏற்றப்பட்டது. ஸ்பேஸ் நீடில் என்ற கோபுர கட்டிடத்தினுடைய உச்சியில் ஏற்றப்பட்டது. இந்த ஸ்பேஸ் நீடில் அப்படின்ற கோபுர கட்டிடத்தினுடைய உயரம் பார்த்தோம்னா 605 அடி உயரம் கொண்டது. அடுத்து பார்த்தோம்னா 2024-25 ஆண்டில் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகம் எத்தனை சதவீதம்? 28%. இது நாட்டின் மற்ற மாநிலங்களை விட அதிகம். 2024-25 வந்து பார்த்தோம்னா 28% ஏற்றுமதி கொண்டுள்ளது. இப்போ அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டினுடைய ஏற்றுமதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் நிறைய வேலை இழப்புக்கான அபாயமும் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. அதாவது நம்ம திருப்பூர் தான் வந்து டாலர் சிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த இடத்துல வந்து நிறைய வேலை இழப்புக்கான அபாயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பட்டியல் சாதியினருக்கான நலத்துறையை தமிழக அரசு எந்த ஆண்டு ஆதி திராவிட நலத்துறை என பெயர் மாற்றம் செய்தது? 1969 ஆண்டுல தான் வந்து பட்டியல் சாதியினருக்கான நலத்துறையை தமிழக அரசு ஆதி திராவிட நலத்துறை அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வெளிநாடு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து நாட்டின் முன்னணி மாநிலமாக திகழ்வது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. 2024 ஆண்டில் 140 கோடி சுற்றுலா பயணிகள் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. இது முந்தைய ஆண்டை விட, அதாவது 2023 ஆண்டை விட 11% வந்து அதிகமாக இருக்கு. எத்தனை கோடி அப்படின்னு பார்த்தோம்னா 140 கோடி. இது முந்தைய ஆண்டை விட எவ்வளோ சதவீதம் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா 11% அதிகம். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் எந்த இரு அடுக்குகள் மட்டும் இருக்கும்? அதாவது சுதந்திர தின விழா உரையில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருப்பாங்க, ஜிஎஸ்டியில் வந்து சீர்திருத்தம் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்தோம்னா எந்த இரு அடுக்குகள் மட்டும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 மற்றும் 18 அந்த 2 அடுக்குகள் மட்டும்தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் மெரிட் அப்படின்ற 2 வகைகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 5, 12, 18, 28 அப்படின்ற 4 அடுக்கு இருக்குது. அதை தான் வந்து இப்போது சுருக்கி வந்து 5, 18 அதில் 5, 18 மட்டும்தான் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா புகையிலை உள்ளிட்ட ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் விதிக்கப்படும் சிறப்பு வரி சதவீதம் எவ்வளவு? 40% இருக்கும். ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய பரிந்துரைகள் வந்து செப்டம்பரில் வந்து பரிசீலிக்க ஆலோசனை நடத்தப்படும். இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரதை பற்றி ஆலோசனைகள் வந்து நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வாஜ்பாய் நினைவு தினம் எப்பொழுது அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 16 வந்து வாஜ்பாய் நினைவு தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. அவர் எங்கே பிறந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் பிறந்திருக்காரு. எந்த ஆண்டு? 1924 டிசம்பர் 25 வந்து பிறந்திருக்காரு. இந்திய பிரதமராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய பிரதமராக எத்தனை முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்த முதல் காங்கிரஸ் அல்லாத தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய். அவங்க வந்து பார்த்தோம்னா 1977 79 வரைக்கும் மட்டும் பிரதமராக இருந்திருப்பாங்க. தன்னுடைய முழு பதவி காலத்தையும் வந்து அவர் நிறைவு செய்யலை. ஆனால் முதல் காங்கிரஸ் அல்லாத தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய். தன்னுடைய முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்த முதல் காங்கிரஸ் அல்லாத தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வாஜ்பாய் தான். டிசம்பர் 25 நம்ம என்னவா அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய நல்லாட்சி தினமா அனுசரிக்கிறோம். வாஜ்பாயோட பிறந்த தினத்தை தான் வந்து தேசிய நல்லாட்சி தினமா அனுசரிக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சோதனைகளில் தேர்ச்சி. ஹைட்ரஜன் பார் ஹெரிடேஜ் திட்டத்தின் கீழ் 35 ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்குகளை அடையும் வகையில் பசுமை போக்குவரத்து தொழில்நுட்பத்தை நோக்கிய பயணம் வந்து இதுவா இருக்கு, முதல் ஹைட்ரஜன் ரயில் சோதனை பயணம். அடுத்து பார்த்தோம்னா ஹரியானாவின் ஹிந்த் சோனிபட் இடையிலான 89 கிலோமீட்டர் நீளமுள்ள வழித்தடத்தில் முதல் ஹைட்ரஜன் ரயில் தொகுப்பினுடைய கள ஆய்வு நடைபெற உள்ளது அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க ரயில்வே துறை அமைச்சகம். அடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலான நாடுகள் 500 முதல் 600 குதிரை திறன் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ரயிலோட குதிரை திறன் பார்த்தோம்னா 1200 குதிரை திறன் வந்து
வந்து கொண்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் வான் பாதுகாப்புக்காக எந்த கவசம் உருவாக்கப்பட உள்ளது? சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு கவசம் தான் உருவாக்கப்பட உள்ளது. இது 2035க்குள்ள வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் போரின் போது பயன்படுத்தப்பட்டது பார்த்தோம்னா ஆகாஷ் தீர் என்ற வான் பாதுகாப்பு கவசம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆகாஷ் தீர் அப்படின்ற வான் பாதுகாப்பு கவசத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சு தான் வந்து சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு கவசம் வந்து உருவாக்குறாங்க. இதில் வந்து அக்னி, பிருத்வி போன்ற வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் அனைத்துமே வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.